திஸ் இஸ் ஜெனிட்டா. இந்த சந்திரமுகி படத்துல ரஜினி அவர்கள் கங்கா எப்படி வந்து சந்திரமுகி ஆனாங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா ஆனா. இந்த போர்ஷன் வந்து இன்றைய காலகட்டத்தில் தற்போதைய நிலவையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுக முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பொருந்தும்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து கோவையில வந்துட்டு இவர் வந்துட்டு எழுச்சி பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அதாவது மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் சொல்லி எழுச்சி பயணம். அதாவது இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா, இன்னும் 10 மாத காலம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு இடையில தான் வந்து இவர் வந்து கட்சி வேலைகளின் ஒரு முதன்மையா வந்து இந்த இந்த வேலையை வந்து செய்யறாரு. பாத்தீங்கன்னா இவர் வந்து கூட்டணி அமைச்சிருக்கதே பாத்தீங்கன்னா அதிமுக, அதாவது பாஜக கூட தான். அதிமுகவும் பாஜகவும் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கொள்கைகளே வந்து மாறுபட்ட கொள்கைகளுடைய கட்சிகள் தான் வந்து ஒன்றிணைந்திருக்கிறது. அதாவது வந்துட்டு அதிமுக வந்துட்டு எப்படி பாஜக கூட நாங்க சேருவோம், எங்களுடைய கொள்கைகள் வேற, அவங்களோட கொள்கை. நாங்க வந்து திராவிட கொள்கை, அவங்க வந்து மத கொள்கை. முழுக்க முழுக்க திராவிட கொள்கைன்னா என்ன, எல்லாருக்கும் வந்து சமத்துவம். அதை வந்து முதன்மையாக எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு கொள்கை தான் வந்து திராவிட கொள்கை. சோ இங்க பாத்தீங்கன்னா மத கொள்கை, இந்து மதத்தை வந்து மேம்படுத்துவதுதான் வந்துட்டு பாஜக கட்சியோட முதன்மையான ஒரு வேலையாக இருக்கிறது. சோ இந்த இருவேறு கொள்கைகளை கொண்ட கட்சிகள் வந்து ஒன்றிணைறாங்கன்னா அது அது எந்த வகையில ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. சோ இதுக்கு மத்தியில தான் வந்துட்டு இப்ப இப்ப வந்து அவர் அதிமுக கட்சி, அதாவது நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு. இப்ப அவர் கூட்டணி வைத்தது மட்டும் இல்லாமல், அவர்களுக்கு ஏத்த மாதிரி பேசுவது மட்டும் இல்லாமல், அவர்கள் கொள்கைகளை எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லாமல், அவர்கள் குரலிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து அந்த பிரச்சாரத்தில் நான் சொன்னேன் அந்த எழுச்சி பயணத்துல அவர் பேசியிருக்காரு. திமுகவுக்கு வந்து கோவில்களை பார்த்தாலே கண்ணை ஊறும். ஸோ நம்ம நினைச்சிட்டோம் இவர் வந்துட்டு ஏதோ இந்த பணத்தை எடுத்து அபகரிச்சு ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல வராருன்னு நினைச்சா, இந்த திமுக வந்து இந்த காசெல்லாம் எடுத்து கல்லூரி கட்டுறாங்க. இது வந்துட்டு இது வந்து ஒரு இது வந்து ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். என்னன்னா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலை மேம்படுத்துவதற்காக மட்டும் கொடுக்கக்கூடிய பணத்தை எடுத்து இப்படி கல்லூரி கட்டுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாரு. இன்னொன்னு, நான் பதவிக்கு வந்தா, நான் முதலமைச்சர் ஆனா நான் உங்களுக்கு இந்த பணத்தை எடுத்து கோவிலை வந்து கட்டி தரேன். ஸோ இந்த பேச்சுகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா பாஜகவின் கொள்கைகளையும் அவர்களுடைய பேச்சுகளையும் அப்படி பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவர் பேசின விஷயங்கள இவர் திராவிட கொள்கையை மட்டும் மறக்கல. அவருடைய இது நாள் வரைக்கும், அதாவது அந்த இது வரைக்கும் இவர் பேசியிருப்பார் இல்லையா, இது வரைக்கும் இவர் ஆட்சிக்கு வந்து இவர் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல பேசின பேச்சுக்கே முழுவதும் மாறுபட்டு பேசுகிறார். அதாவது கல்லூரி முக்கியம் இல்ல, கோவில்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லூரியை கட்டணம்னா வந்துட்டு அரசு பணத்துல வந்து கட்ட வேண்டியதானே. கல்லூரி முக்கியம் தான், அதுக்கு அரசு பணத்துல இருந்து எடுத்து பண்ணலாம்ல. எதுக்காக வந்துட்டு கோவில் பணத்துல இருந்து எடுத்து பண்றாரு? ஒரு முக்கியமா அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு கொடுக்கப்படும் பணம் அனைத்தும் கோவிலை மேம்படுத்துவதற்கு மட்டும் அல்ல. எல்லாருமே வந்துட்டு, அதாவது இப்ப இந்த இந்து அறநிலைத்துறை வந்துட்டு இப்ப இந்த கவர்மெண்ட் கீழே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பணம் வந்துட்டு முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்டுகளுக்கும் இந்த பணம், அதாவது இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம் தான். அதாவது இந்த ஒவ்வொரு கோவில்ல இருந்துட்டு வந்துட்டு இந்த இது கொடுப்பாங்க, அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, அதாவது சாப்பாடு இல்ல அவங்களுக்கு சாப்பாடு போய் சேருது, உடை போய் சேருது. அந்த கோவில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சிட்டு இருந்தனாலதான் வந்துட்டு அந்த நம்பிக்கையில தான் வந்துட்டு அதாவது இந்த பக்தர்கள்லாம் வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதோட இதுதான் வந்துட்டு இப்ப நீங்க இந்த பணத்தை எடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் சொல்லுது, நாங்க வந்து கல்லூரி கட்டுறோம். இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை வந்துட்டு இவர் வந்து தப்பாக வந்து இப்ப குற்றம் சாட்டியிருக்கிறது இவரை வந்து ஒரு தவறான பார்வையில மக்கள் மத்தியில முழுக்க, இப்ப ஆல்ரெடி வந்து அவர் பாஜகவோட கூட்டணி வச்சதே வந்துட்டு ஒரு தவறான பார்வையில் பார்க்கப்பட்டு இந்த நேரத்துல இவர் பாஜக குரல்லையே இப்ப பேசுறதுனால அதுவும் முழுக்க இவருக்கு எதிராக இப்பொழுது திருப்பப்பட்டுள்ளது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து இது வரைக்கும், அதாவது இப்ப இந்த பணத்தை எடுத்து, இந்த கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து போராட்டத்துல இப்ப ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேசின பேச்சை வந்து சர்ச்சைக்குள்ளானது. இதை கண்டித்து நாங்கள் எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தையுமே இப்ப நடத்திட்டாங்க. சோ இந்த அளவுல திராவிட கொள்கையே மறந்து இப்ப ஐயா பழனிசாமி அவர்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது வந்துட்டு எல்லாமே வந்து கேள்விக்குள்ளாய் கொண்டு இருக்கிறது.
ஸோ என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல என்னுடைய பேச்சுகள் எதுவும் பிடிக்கல, இல்ல இதுக்கு நாங்க மாறுபட்ட கருத்துக்கள், இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நடுநிலைமையான ஒரு சேனல் தான். உங்களுக்கு வேற ஏதாவது இல்ல நாங்க இந்த விஷயம் இப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னுடைய பேச்சுல இருந்து ஏதாவது மாற்று கருத்து இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல இது பண்ணுங்க. நான் என்னுடைய பேச்சையும் எனக்கு என்ன நான் மாத்தணும்னு நினைக்கிறேனோ அதை நான் மாத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.